அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சரைப் அகாடமி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழோட ஃபுல் ஆன்சர் வித்து கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர். ஆன்சர் திருமூலர். அடுத்த கேள்வி, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர். திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்த கேள்வி, சிற்றோடை பிரித்து எழுதுக. சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தெழுதுக. இதற்கான ஆன்சர் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்த கேள்வி, நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? ஆன்சர் 2. அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காண்க. ஸ்மார்ட் ஃபோன். ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி. அடுத்த கேள்வி, மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? கெடுதல் புணர்ச்சி. மரம் கூட்டல் வேர் மரவேர். இதில் இம் கெட்டு போகும், அப்போ மரவேர் என புணர்ந்தது. அடுத்த கேள்வி, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஐ. பாடினால் வேர்ச்சொல் தருக. வேர்ச்சொல் பாடு. இதில் பாடி அப்படின்னா வினை எச்சம். பாடுதல் தொழில் பெயர். அடுத்து பாடு வேர்ச்சொல். அடுத்த கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. எய்தி. எய்தின்னா வினை எச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. சித்திரை திங்கள். சித்திரை திங்கள் இடுபெயரிட்ட பண்பு தொகை. அடுத்த கொஸ்டின், தாழி என்பதன் இலக்கண குறிப்பு எழுதுக. சரியான ஆன்சர் சொல்லிசை அளபடை. மருத திணையின் பறை எது? ஆன்சர் மணமுலா. அடுத்த கேள்வி, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. அடுத்த கேள்வி, அறிவுடையார் ஆவாதவர் அறிவிலார் அக்தரை கல்லாதவர். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அடிமோனை எழுதுக. எது அறிவுடையார் அக்தரி. அடுத்த கேள்வி, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது யாருடைய பாட்டுரை? பாரதிதாசன். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? 1. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல். 2. அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல். 3. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல். 4. உடல் நலத்தை பேணாதிருத்தல். இதற்கு சரியான ஆன்சர் 1 மற்றும் 2 சரியானவை. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர். பெருநாராற்றுப்படையை பாடியவர் கபிலர். சிறுபாணாற்றுப்படையை பாடியவர் நல்லூர் நந்தனார். பெரும்பாணாற்றுப்படையை பாடியவர் கடியலூர் உத்தரங்கண்ணனார். சரியான ஆன்சர் பெருநாராற்றுப்படையை பாடியவர் கபிலர். அது இதில் தவறானது. பாக்கியெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கு. அந்த ஒன்று தான் தவறான தேர்வு. பெருநாராற்றுப்படையை பாடியவர் யார்? முடந்தாம கண்ணியார். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. இதற்கு சரியான ஆன்சர் நாலடியாரை இயற்றியவர் நல்லதானார். இந்த ஒன்று தான் பொருந்தாதது. நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள் தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இடர்னா துன்பம், நாவாய் படகு, இறைனா தலைவன், இந்து நிலவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்
சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் வந்து 5ஆம் காண்டம். கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 5வது காண்டம். அடுத்த கேள்வி, அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 180. அடுத்த கேள்வி, நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாட்டு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அடுத்த கேள்வி பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சேறு வயல், வித்து விதை, யாணர் புது வருவாயர், வட்டி பனையோலை பெட்டி. சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவல்ல என புகழ்ந்தவர். ஆன்சர் மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கேள்வி, சேக்கிழாரின் இயற்பெயர் அருள்மொழிதேவர். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சரியான ஆன்சர் கூற்று 2ம் சரி. அடுத்த கேள்வி, கூற்று 1, உமறு புலவர் எட்டயபுரம் கடிகை முத்து புலவரின் மாணவர். 2, உமறு புலவரின் மறுநூல் முதுமொழி காஞ்சி. இதற்கு சரியான ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. அது உமறு புலவரின் மற்றொரு நூல் மாலை, முதுமொழி மாலை, அதுதான் சரியான நூல். அடுத்த கொஸ்டின், மாதரத்துறை சேகரி நிகர் முகமதுதாம் பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக. இதற்கு சரியான ஆன்சர் மாதி ரத்துரை கேசரி நிகர்முகம் மதுதாம். அடுத்த கேள்வி, குட்டி செவியாற்று கூட்டி தலையெல்லாம் வெட்டி களை பறிக்க மேலாய்தோர் இவ்வடிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்ன? இதற்கு சரியான ஆன்சர் குட்டி என்பது தலையில் கொட்டுதல். அடுத்த கேள்வி, பதிதோறு புயல் பொழி தருமணி பனை தரு இப்பாடல் வரியில் பனை என்னும் சொல்லின் பொருள் எழுதுக. பனை என்பது மூங்கில். அடுத்த கேள்வி, கூற்று 1, தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். கூற்று 2, நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன். இதற்கு சரியான ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. இதில் நந்தி கலம்பகத்தை இயற்றியவருக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்த கேள்வி, கொம்பினையொத்த மடப்பிடி யார்? கொம்பினையொத்த மடப்பிடி பாஞ்சாலி. அடுத்த கேள்வி, இரட்சண்ய யாத்திரிகம் என்பதன் பொருள் யாது? இரட்சண்ய யாத்திரிகம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். அடுத்த கேள்வி, குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது? குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது? சேர நாடு. அடுத்த கேள்வி, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீர் ஓர் பூக்காடு நன்னோர் தும்பி என் தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். அடுத்த கேள்வி, உப்பு சத்தியகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்த கேள்வி, கவிதைகளில் குறிப்பீட்டியம் சிம்பலிசம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார்? கவிதைகளில் சிம்பலிசம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார்? ஸ்டீஃபன் மல்லார்மே தான் சிம்பலிசம் என்ற உத்தியை கையாண்டவர். உயிர்த்தெழும் காலத்திற்கே என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது? உயிர்த்தெழும் காலத்திற்கே என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சு. வில்வரத்தினம். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள். பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார்? பெண்களின் மறுமணத்தை ஆதரித்தவர் பெரியார். அடுத்த கேள்வி, கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பப்பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில்.
தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். அடுத்த கேள்வி, தமிழ் மொழியை உயர்தனிச் செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர்? பரிதிமாற் கலைஞர். அடுத்த கேள்வி, பரிதிமாற் கலைஞர் வசன நடையில் கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறார்? வசன நடையில் கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர் அவர்கள்தான் வசன நடையில் கைவந்த வள்ளலார். அடுத்த கேள்வி, ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார்? ஆன்சர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் தான் ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கற்பதற்கே செலவழித்தார். காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு? காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. தமிழகத்தில் இன்று காணப்படும் குடையரை கோவில்களில் பழமையானது எவ்வூரில் உள்ளது? பிள்ளையார்பட்டியில் தான் இருக்குது. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை? உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை 8 கோடி பேர். அடுத்த கேள்வி, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் ஏ, சிறுபாஞ்சமூலம், அற இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, சங்க இலக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஐகார குறுக்கம் தலைவன், ஔகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் மருணம், அடுத்து ஆயுத குறுக்கம் கற்று. இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, மரபு பிழையை கண்டறிந்து பொருத்துக. மரபு பிழையை கண்டறிந்து பொருத்துக. காகம் என்ன செய்யும்? காகம் கரையும். குதிரை கனைக்கும். நரி ஊளையிடும். குயில் கூவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் சேர்த்தியார். அடுத்து, ஒருமை பண்ணை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பண்ணை பிழையற்ற தொடர் அவன் கவிஞன் அல்லன். அதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, அடுத்து மரபு தொடரின் பொருள் அறிக. ஏட்டு சுரைக்காய் கரைக்குதவாது. இதற்கு சரியான ஆன்சர் பட்டறிவில்லா படிப்பறிவு. அடுத்த கேள்வி, ஐப்பசி மாசம் அடமழ இம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். அடுத்த கேள்வி, படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்குக. இதற்கு சரியான ஆன்சர் படித்தவர். அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் எழுதுக. வெகுளாமை, வேப்பிலை, வீடு வேறு, வாழ்க்கை, வையம். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, வாழ்க்கை, வீடு வேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். அடுத்த கேள்வி, சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. பற்றற்றான் பற்று விடற்கு, பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக. சரியான ஆன்சர் பற்றுக, பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக, பற்று விடற்கு. பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, இடுகுறி பொது பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொது பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, முல்லை திணையின் தெய்வம் எது? முல்லை திணையின் தெய்வம் திருமால். 62வது கேள்வி, தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என்று கண்டறிக. இது நேர்கூற்று தொடர். நேர்கூற்று தொடர். அடுத்த கேள்வி, பிறவினை தொடராக மாற்றுக. கலைசெல்வி திருக்குறள் கற்றாள். இதற்கான பிறவினை தொடர் கலைசெல்வி திருக்குறள் கற்பித்தாள். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஊருளி நீர்நிறை தற்கே. உலகவாம்,
பேரறிவாளர் திரு. அடிக்கோடிட்ட உவமைக்கு பொருள் தருக. ஊருணி நீர் நிறைதல் போல. ஆன்சர் ஆப்ஷன் 4 டி. ஊருணி நீர் நிறைதல் போல. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. குறட்பாவில் வேளாண்மை என்னும் சொல்லின் பொருள் உதவி செய்தல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்னும் குறளில் என்பு என்பது எதை குறிக்கிறது? எலும்பு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இத்தொடரை எழுதிய பாரதியார். வனப்பு என்னும் சொல்லின் பொருள் வனப்புன்னா அழகு. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவில் மடவரல் மகளிர்க்கும் மரமிகு தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை மூதின் முல்லை. உறுமிடத்து உதவா துவர்நிலம் ஊட்டியும். இடம்பெற்ற பாடலறை அமைந்துள்ள நூல் புறநானூறு. நற்றிணையின் பேரெல்லை 12 அடியாகவும் இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யார்? போதனார். அடுத்த கேள்வி. கடுமா பார்க்கும் கல்லா தொருவர்க்கும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓரோர்க்குமே. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி. கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளை. அபூதியடிகள் களவு டேஷ் 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 நீக்கியவர். அவர் எதெல்லாம் நீக்கியவர்? பொய், காமம், சினம். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் சீவகன். பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் தான் சரியான ஆன்சர். முக்கூடற் பள்ளு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார்? என்னாயினா புலவர். பிரபந்தம் என்னும் வடசொல் உணர்த்தும் பொருள் நன்கு கட்டப்பட்டது. அடுத்த கேள்வி. பாஞ்சாலி சபதம் எவ்பாவகை சார்ந்தது? பாஞ்சாலி சபதம் சிந்து பாவகையை சார்ந்தது. லிட்டன் பிரபு எழுதிய இரகசியவெளி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது? லிட்டன் பிரபு எழுதிய இரகசியவெளி மனோன்மணியம். வரையழி வாலருவி வா தாலாட்ட. இவ்வடி வரும் தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் எட்டுத்தொகை நூல் பரிபாடல். வரையழி வாலருவி வா தாலாட்ட. அடுத்து, பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரங்களில் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோர்த்து ஆடும் கூத்து குரவை கூத்து. பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணக்கராக போற்றப்படுபவர் யார்? அவர் சுரதாதான் பாவேந்தரின் தலைமாணக்கராக போற்றப்படுபவர். அடுத்த கேள்வி. பின்வருவனவற்றை பொறுத்துக. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. குயில் பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரஹ்மான். ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர். 3, 4, 2, 1. அடுத்த கேள்வி. எந்த இணை சரியானது? தாராபாரதி இது எங்கள் கிழக்கு. அடுத்து, வாழ்த்துமிற்றன். கூற்று 1 புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். கூற்று 2 புல்லின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர். இதற்கு சரியான ஆன்சர் கூற்று 2 சரி. அடுத்த கேள்வி. தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். அடுத்த கேள்வி. பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடக நூல் பிரசந்தையார் தான் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. அடுத்து, சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? எழுத்து. அடுத்த கேள்வி.
சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? அது சுதந்திர தாகம். அடுத்து, தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ். தமிழன் நேசம். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எழுதுக. மதுரை காஞ்சியம், பட்டினப்பாலை. அடுத்து, தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் எது? மிளகு. துள்ளம் என்னும் தற்போது டேஷ் என அழைக்கப்படுகிறது. துள்ளம் என்பது இப்போது தண்டலம் என அழைக்கப்படுகிறது. உ.வே.சா. தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி, வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன் மொழியில தான் மொழிபெயர்த்தார். வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நன்றி.